ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வீடியோல கல்யாண வீட்டுல பண்ற மாதிரி ஒரு சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான ரவை கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பொதுவா நம்ம வீட்டுல பண்ணும்போது ரவை கேசரி ஆறுன பிறகு ரொம்ப கட்டி ஆயிடும், இல்ல ரவை கிண்டும் போதே கட்டி கட்டியா நின்றும். இந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணாம எப்படி சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான ரவை கேசரி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப்ல 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சு கொதிக்க வச்சிருங்க. அதுக்கப்புறம் அதே கப்ல ஒரு அரை கப் எண்ணெய். இந்த ரெசிபி பண்றதுக்காக நான் சன்பியூர் ஆயில் தாங்க யூஸ் பண்ணிருக்கேன். இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி கெமிக்கல் ஃப்ரீ சன்ஃபிளவர் ஆயில் வித் கவர்மெண்ட் பேட்டன் டெக்னாலஜி. அந்த ஆயில் 1/2 கப் ஊத்திட்டு அது நல்லா சூடான பிறகு முந்திரி, திராட்சை இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனா ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியா வச்சிருங்க ஒரு பவுல்ல. அதே எண்ணெயில 1 கப் அளவுக்கு ரவையை தலை தட்டுற அளவுக்கு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. அதுக்குள்ள இந்த தண்ணி கொதிச்சிரும், ரவையை கருக விட்டுறாதீங்க, ரோஸ்ட் ஆனா போதும். இந்த தண்ணியை ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரவை நல்லா வெந்ததும் சர்க்கரை போடுங்க. வேகறதுக்கு முன்னாடி போட்டீங்கன்னா ரவை வேகாது சரியா. வெந்ததும் சர்க்கரையை போட்டுட்டு உங்களுக்கு தேவைன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணுங்க. நான் கேசரி கலர் தான்